ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 23rd and 24th சாப்டர். கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ட்ரையான சாப்டர் தான். ஸோ ஐ எம் கோயிங் டு பி லிட்டில் ஃபாஸ்ட் இயர். கொஞ்சம் போர் அடிக்கும், பட் ஐ வில் ட்ரை டு மேக் இட் ஆஸ் இன்ட்ரெஸ்டிங் as பாசிபிள். ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து எப்படி வந்து ஒரு ஜிம்மை டிசைன் பண்ணணும். லைக் இஃப் யூஆர் பிகமிங் அ ஜிம் ஓனர் ஆர் நீங்கள் வந்துட்டு ரன் பண்ணுற ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டிக்கு வந்து நீங்கள் தான் மெயின் ஹெட்டு, நீங்கள் தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஹவு டு ஆர்கனைஸ் ஆல் தட், அதுக்கேற்ற மாதிரியான சாப்டர் தான் 23rd சாப்டரு. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரலாக பார்த்தோன்னா ஒரு ஜென்ரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு நியூ ஃபெசிலிட்டி டிசைன் என்னென்னு பார்த்தோன்னா, ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங் டு டூ இஸ் அசெம்பிள் அ கமிட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா, ஈவன் ஒரு ஃபெசிலிட்டி டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி பக்காவாக பண்ணணும்னு சொல்லிட்டு, நார்மலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் எப்படி ஒரு பில்டிங் கட்டுறாங்களோ அதே மாதிரி தான் த டாக்கிங் அபவுட் கிரியேட்டிங் அ ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டி. ஒரு ப்ரீ டிசைன் ஃபேஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரீ ஆப்ரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்றாங்க. அந்த கமிட்டியில் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்டர் இருப்பார், ஒரு ஆர்கிடெக்ட் இருப்பார், டிசைனர் இருப்பாங்க, லாயர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஊர் மாதிரி அவங்க ஊரில் கிடையாது. அவங்க ஊரில் ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு லாஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டில் என்ன ரூல் இருக்கும்னா, சீலிங் வந்துட்டு 12 feet தான் இருக்கணும் மினிமம் அப்படின்வாங்க ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டிக்கு. இன்னொரு இடத்துல வந்துட்டு 14 feet தேவை அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி லாயர்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் ஃபெசிலிட்டி வந்து டிசைன் பண்ணணும். ஓகே, அதே நேரத்தில் ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சு இல்லைனா ஒரு கோச்சோட ஆஸ்பெக்ட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அவங்கள்ட்ட ட்ரைனிங் ஃபிலாசபிக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அந்த ஆஸ்பெக்டில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் எக்ஸ்பர்ட் கூட அந்த கமிட்டிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இதில் இருக்கிற ஒரு ஒரு ஃபேஸையுமே வந்துட்டு நம்ம குவிக்காக வில் கோ த்ரூ இட். ஸோ பேசிக்காக அந்த நேமே சொல்லியிருக்கு பாருங்க, ப்ரீ டிசைன் ஃபேஸ்னால் டிசைன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தேவை அப்படி, அதுதான் ப்ரீ டிசைன் ஃபேஸ். ஸோ டிசைன்னா ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டியை டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்த்தோன்னா, நீட்ஸ் அனாலிசிஸ். யாரெல்லாம் வரப்போகிறா, எப்போ வரப்போகிறாங்க, எவ்வளோ பேர் வருவாங்க, அந்த மாதிரியான பிளானிங் வந்துட்டு நீட்ஸ் அனாலிசிஸில் வந்துடும். ஃபீஸிபிலிட்டி அனாலிசிஸ்க்குள்ள ஃபீஸிபிலிட்டி ஸ்டடிக்குள்ளே இதுலேருந்து எவ்வளோ இன்கம் வரும், இது வந்து நம்மளுக்கு ஃபீஸிபிளாக இருக்குமா, நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா, அதெல்லாம் பார்க்குறது எல்லாமே ஃபீஸிபிலிட்டி ஸ்டடிக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி மாஸ்டர் பிளான் வந்து ஓவராலாக ஒரு பிளான் போட்டு இதை வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ண போகிறோம், டிசைன் ஃபேஸ் எப்படி இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ நாள் ஆகும், ப்ரீ ஆப்ரேஷன் எவ்வளோ நாள் ஆகும், அது எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு ஆர்கிடெக்டை ஹையர் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து ப்ரீ டிசைன் ஃபேஸில் வருது. அதுக்கப்புறம் ப்ரீ டிசைனில் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து டிசைன் ஃபேஸ். டிசைன் ஃபேஸில் கமிட்டியை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கமிட்டியில் யார் யாரெல்லாம் நம்ம டீமில் இருப்பாங்கன்னு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களோட இன்புட் எல்லாம் வச்சுட்டு மெயினாக வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் க்ரியேட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தான் நம்மளோட ஃபெசிலிட்டி இருக்கணும், இங்கெல்லாம் வந்துட்டு ட்ரெட்மில்ஸ் இருக்கணும், இங்கெல்லாம் மெஷின்ஸ் இருக்கணும், இவ்வளோ தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ஒரு டிசைன் ஃபேஸில் பக்காவாக ஒரு பிளான் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்த ஃபேஸ் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ். இதுதான் லாங்கெஸ்ட் ஃபேஸ். இது வந்துட்டு அப்படியே செங்கல்ல கட்டி சிமெண்ட் போட்டு ஃபுல்லாக கீழேருந்து ஃப்ரம் த கிரவுண்டு பில்ட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ஹோல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ். இதுதான் இருக்கிறதுலே லாங்கெஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த ஃபெசிலிட்டி டிசைன்லேயே. ஸோ இதில் என்ன பிளான்னா, மாஸ்டர் பிளான் போட்டதை அப்படியே ஃபாலோ பண்ண எக்ஸிக்யூட் பண்ண பார்க்கணும். இந்த மந்த்துக்கு டார்கெட்ஸ் மாதிரி வச்சு பிளான் பண்ணணும், எக்யூப்மெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணணும், அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ரஸ் வந்துட்டு ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்ஃபேக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பீப்புள் ஹையர் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ளீனிங் ஸ்கெடியூல் கொண்டு வந்துடணும். இந்த டைமுக்கு வந்துட்டு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடணும். அந்த மாதிரி அதே மாதிரி யார் யார் என்னென்ன டியூட்டி பண்ணணும்னு வந்து டிசைட் பண்ணிடணும். அதெல்லாமே வந்து ப்ரீ ஆப்ரேஷன் ஃபேஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் தான் ஃபஸ்ட் கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ். ஸோ ப்ரீ டிசைன் ஃபேஸில் ஃபஸ்ட் ஸ்டெப்பு, ப்ரீ டிசைன் ஃபேஸ் தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் இன் பில்டிங் a நியூ ஃபெசிலிட்டி. So in this phase should consist of ஒரு needs analysis, ஒரு feasibility analysis, ஒரு master plan. At the end of the pre-design phase ஒரு basic
ப்ளூ பிரிண்ட்டு நம்ம போட ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே பார்த்தோன்னா ப்ளூ பிரிண்ட் வந்து டிசைன் ஃபேஸில் தான் இருக்குது. ஓகே, கிரியேட் ப்ளூ பிரிண்ட் வந்து இங்கே தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்துட்டு ப்ரீ டிசைன் ஃபேஸில் ஒரு பேசிக் ப்ளூ பிரிண்ட், ஒரு ரஃபாக ஒரு அவுட்லைன் போட்டு, ஏன்னா இதெல்லாம் முக்கியம், ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ப்ரீ டிசைனில் வந்துட்டு ப்ளூ பிரிண்ட் வருமா வராதா அப்படின்வாங்க. ஆனால் பேசிக் ப்ளூ பிரிண்ட் வரும். ஓகேயா? Needs analysis is the step in which designers and experts collaborate and determine the needs of the athletic program. ஸோ இந்த நீட்ஸ் அனாலிசிஸில் ஆத்லீட்க்கு என்ன தேவை, அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவை, அதில் வந்துட்டு நம்ம எப்படி பிளான் பண்ணலாம், அதே நேரத்தில் கோச்சோட ஃபிலாசபி என்னது. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு பியூராக ரா ஸ்ட்ரென்த் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு நிறையா ஸ்குவாட் ரேக் தேவைப்படும். இன்னும் ஒரு சில ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் பேஸ்டாக இருப்பாங்க. அவங்களோட மெயின் ஹெட்டுன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க பிளான் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து டிசைனே ஒரு 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 ஃபெசிலிட்டியை டிசைன் பண்ணுவாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இவங்க பேசுகிறது எல்லாமே வந்துட்டு ஒரு ஜிம்முன்னு மைண்ட் செட்டில் வச்சு பேச மாட்டாங்க. இவங்க வந்துட்டு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டின்னு தான் ரிப்பீட்டடாக வரும். வாட் தே மீன் பை தட் இஸ், ஒரு காலேஜில் ஒரு ஒரு டைமில் ஒரு கிளாஸ் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்துட்டு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் வந்துட்டு அவங்க நிறைய டீம்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபுட்பால், பாஸ்கெட்பால், வாலிபால், அத்லெட்டிக்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு அந்த ஃபெசிலிட்டி வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணுவாங்க. இவங்க இந்த புக்கில் ஃபெசிலிட்டி, ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லும் போதே அவங்க அந்த ஆஸ்பெக்டில் தான் அவங்க யோசிப்பாங்க. நீங்கள் வந்துட்டு அதே ஆஸ்பெக்டில் யூ திங்க் அபவுட் இட், நாட் ஒரு ஜிம்மு செட்டப் பண்ணுறோம் அந்த மாதிரி யோசிக்காது. யூ வில் கெட் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் செட்டிங் அப் ஜிம்ஸ். பட் இவங்க எழுதியிருக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லும் போது நிறைய ஸ்போர்ட்ஸ்லேருந்து நிறைய டீம்ஸ் எல்லாமே வந்து ஒரே இடத்துல ட்ரெயின் பண்ணுற மாதிரி அவங்க எல்லாருக்கும் ஸ்பேஸு, டைம் எல்லாத்தையும் அலாட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சாப்டர் எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரீ டிசைனில் ரெண்டாவது பார்ட் என்னன்னு பார்த்தோன்னா ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி. ஸோ ஃபீஸிபிலிட்டி ஸ்டடியில் இது நம்மளுக்கு ஒர்க் ஆகுமா, இதில் ஸ்ட்ரென்த்ஸ் என்ன இருக்குது, நம்ம இந்த டிசைன்ஸ் வச்சு நம்ம பண்ணால் என்ன ஸ்ட்ரென்த்ஸு என்ன வீக்னஸ். ஆடியோ யார்தோ ஆன்ல இருக்குது. அசோக், நம்மளோட டிசைன் பண்ணதில் ஸ்ட்ரென்த்ஸ் என்னது, வீக்னஸஸ் என்ன இருக்குது, இதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன த்ரெட்ஸ் இருக்குது. இது பேர் ஸ்வாட் அனாலிசிஸ். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ். ஓகே, அந்த ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபினான்ஷியலாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குமா அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே இந்த ப்ரீ டிசைன் ஃபேஸில் செகண்ட் பார்ட், அதாவது ஃபீஸிபிலிட்டி ஸ்டடியில் பண்ணுவாங்க. Feasibility study should also look at the location, strength and weakness of any ideas, potential for growth. ஸோ எந்த இடத்துல ஜிம்மு வைக்கிறாங்க அதுவும் முக்கியம். இப்போ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டி வந்து நம்ம சென்னையில் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு யூ வில் ஹாவ் டு லுக் அட் ஸ்பேஸ் அவைலபிலிட்டி. ரொம்ப பெருசாக நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது பார்க்கிங். அப்படி பார்க்கும்போது சிட்டிக்குள்ளே எங்கேயுமே வைக்க முடியாது. ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டின்னா நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயம் யூல் ஹேவ் டு சி ஃபீஸிபிளாக இருக்கா, அந்த மாதிரி யூல் ஹேவ் டு சி when you are planning the pre-design phase. Aim of the feasibility study is to help determine if the facility will have an opportunity for success against competing businesses. ஸோ feasibility studyயில் உங்களோட காம்படிட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டி நீங்கள் வைக்க போகிறீங்கன்னா உங்கள் ஆப்போனன்ட்ஸ், உங்கள் காம்படிஷன் அவங்க என்ன மாதிரி ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க, அவங்க கொடுக்குற சர்வீசஸும் நம்ம கொடுக்குற சர்வீசஸும் சேமா, அந்த மாதிரியும் பார்க்கணும். இப்போ காலேஜஸ்லாம் பார்த்தோன்னா யூஎஸ்லலாம் காலேஜஸில் வந்துட்டு ரெண்ட்டுக்கு மாதிரி விட்டுருவாங்க. இது அவங்களோட இடத்த ஒரு சில காலேஜஸ் விடுவாங்க, ஒரு சில காலேஜஸ் விட மாட்டாங்க. சரியா? ஸோ ஜிம் மெம்பர்ஷிப் மாதிரி கொடுப்பாங்க ஒரு சில காலேஜஸில். அதுக்கேற்ற மாதிரி அந்த காம்படிஷன் என்னவோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடியும் நீங்கள் பண்ணணும். ஓகே, அதுக்கு அடுத்த ஃபேஸ் பார்த்தோன்னா மாஸ்டர் பிளான் ஒன்று செட் பண்ணுறது.
மாஸ்டர் பிளானில் வந்துட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டி டிசைனு எவ்வளோ பட்ஜெட் ஆகும், இந்த ஒன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பிளானில் என்னெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் எல்லாத்தையும் நம்ம டிசைட் பண்ணுறது அந்த மாஸ்டர் பிளானில். ஸோ ஆப்ரேஷன் பிளானில் என்ன இருக்கணும்னு பார்த்தோன்னா ஒரு ஷார்ட் டேர்மும் லாங் டேர்ம் கோலும் இருக்கணும். ஸோ ஷார்ட் டேர்மில் இப்போ ஜிம் ஆரம்பித்து ஒரு 6 monthஸில் எவ்வளோ நம்மளுக்கு இன்கம் வரணும், அதே நேரத்தில் 2 years 3 yearsல எவ்வளோ இன்கம் வரணும், எப்போ பிரேக் ஈவன் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு ரிசர்ச் வந்துட்டு மாஸ்டர் பிளான் பீரியடில் நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பிளான் போடும்போது ஸ்டாஃப் வந்துட்டு எப்படி டெவலப் பண்ண போகிறீங்க, புதுசாக ஹையர் பண்ணுவீங்க ஸ்டாஃபு, அவங்களுக்கு வந்துட்டு எப்படி நாலேஜ் அப்கிரேட் பண்ணுவீங்க, அந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் பிளான்லேயே வந்துடும். ஓகேயா? ஸோ அதுதான் வந்து ப்ரீ டிசைன் ஃபேஸ். ஸோ ப்ரீ டிசைன் ஃபேஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைன் ஃபேஸ்க்குள்ளே வரணும். அதுதான் செகண்ட் ஃபேஸ். டிசைன் ஃபேஸில் வந்துட்டு இன்னும் அதை கொஞ்சம் ரஃப்பாக வேகாக இருந்தது கொஞ்சம் இன்னும் கிளியராக பக்காவாக பண்ணுறதுக்கு நம்ம வந்து டிசைன் ஃபேஸில் என்டர் பண்ணுவோம். அதில் ப்ளூ பிரிண்ட் எல்லாமே பக்காவாக இருக்கும். இதுதான் பண்ண போகிறோம், இந்த டைம் லைனுக்குள்ளே பண்ண போகிறோம், எல்லாமே டிசைட் பண்ணுறது. It is extremely important to plan around the flow of the facility while adhering to all relevant regulations and codes. ஸோ ஜிம் எப்படி ஃப்ளோ ஆகணும், உள்ளே என்டர் ஆன உடனே வந்துட்டு எந்த பக்கம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும், எந்த பக்கம் ட்ரெட்மில்ஸ் இருக்கணும், அது எல்லாத்தையும் அந்த ஒரு ஃப்ளோ இருக்கணும். அதே நேரத்தில் கோட்ஸ் அவங்க ஊரில் இருக்கிற கோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணணும். ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்துட்டு யூஎஸில் ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்துட்டு 15 விண்டோ இருக்கணும் அப்படின்வாங்க. இன்னும் சில இடத்துல வந்துட்டு அவ்வளோ விண்டோஸ் தேவையில்லைன்னுவாங்க. ஆனால் நம்ம ஊர் மாதிரி லீனியண்ட்டாக இருக்குது அவங்க ஊரில். ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கனால அவங்க இந்த ரூல்ஸ் அண்ட் கோட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பக்காவாக ஃபாலோ பண்ணணும். The first step in the design phase is finalizing the design committee. ஸோ டிசைன் கமிட்டி வந்து ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க இதில். அதுக்கப்புறம் டிசைனர்ஸ் நீட் டு ஒர்க் க்ளோஸ்லி வித் தி ஆர்கிடெக்ட் டு ப்ரொடியூஸ் அ ப்ளூ பிரிண்ட். ஸோ ப்ளூ பிரிண்ட் வந்து இங்கே பக்காவாக ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் திஸ் வில் ஹெல்ப் த ஃப்ளோ ஆஃப் ஃபெசிலிட்டி and will influence how effectively people can move around from one area of facility to another. Okay. ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்ல வந்து எப்படி பிளான் பண்ணணும்னா அந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் ரஃபாக எல்லா ப்ரோக்ராம்ஸும் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஆனால் இட் டசன்ட் மேக் சென்ஸ் டு ஹாவ் கொஞ்சம் வெயிட் ட்ரைனிங் இங்கே, அதுக்கப்புறம் இங்கே கார்டியோ வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு மெஷின்ஸ் எக்யூப்மெண்ட் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுன்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ். இங்கேருந்து அங்கே நடந்துட்டு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர மாதிரி. ஸோ அந்த மாதிரியான பேசிக்கான சில விஷயங்கள் வந்துட்டு யூ வில் ஹேவ் டு சி ஸோ தட் தெர் இஸ் அ ஃப்ளோ. கார்டியோ ஒரு செக்ஷனில் தனியாக இருக்கும், ஸ்ட்ரென்த் தனியாக அண்ட் ஃப்ரீ வெயிட்ஸ் தனியாக, ஐ மீன் மெஷின் ஸ்ட்ரென்த் தனியாக ஃப்ரீ வெயிட்ஸ் தனியான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோ மாதிரி வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி சில ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்துட்டு டிசைன் ஃபேஸில் பிளான் பண்ணணும் ஸோ தட் தெர் இஸ் அ ப்ராப்பர் ஃப்ளோ. அதே மாதிரி டிராஃபிக் ஃப்ளோன்னு சொல்கிறது வந்து பார்த்தோன்னா எப்போ எத்தனை கிளைண்ட்ஸ் வருவாங்க ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ வருவாங்க, அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படும், all that you will have to plan. Creating easy access for people will have the greatest effect on the facilities function. So main access வந்து பீப்புளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். It shouldn't be very difficult for people to get access. உள்ள வரதுக்கே வந்துட்டு கஷ்டமாக இருக்கக்கூடாது. So all that. Flow of traffic should also allow coaches and supervisors to have a clear view of the whole floor. ஸோ அந்த என்டையர் ஃப்ளோருமே வந்துட்டு அந்த மெயினாக உள்ளே இருக்கிற கோச்சுக்கு வந்துட்டு கிளியராக விசிபிளாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கணும் த ஹோல் டிசைன் ஆஃப் த ஸ்டுடியோ ஆர் ஃபெசிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ். இதுதான் வந்து இருக்கிறது லாங்கஸ்டான ஃபேஸ், ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ஃபேஸு. During construction, the committee needs to refer to the master plan. So master plan refer பண்ணி அந்தந்த டைம்லைன்ஸ் அந்தந்த கோல்ஸ் வந்து ரீச் ஆகுதான்னு பார்த்துட்டு ஏதாவது டிலே ஆகிடுச்சுன்னா அந்த டிலேலாம் வந்துட்டு பில்டர்ஸு இல்லை ஆர்கிடெக்ட்ஸ் தான் வந்துட்டு தே ஷுட் வேர் இட். நம்ம ஊரில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. பட் ஸ்டில் டிலே ஆயிடுச்சுன்னா பில்டர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸோட சைடு தான் வந்துட்டு தே ஷுட் வேர் த பொட்டென்ஷியல் லாஸ். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆப்ரேஷன் ஃபேஸ். ப்ரீ ஆப்ரேஷன் ஃபேஸ்னால் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஜிம்மை வந்து நீங்கள் உள்ள மெம்பர்ஸ் என்ட்ரி கொடுக்க போகிறீங்க. அதுக்கு நடுவில் வந்துட்டு யூ ஆர் ப்ரிப்பேரிங் த ஹோல் ஃபெசிலிட்டி ஃபார் ப்ராப்பர் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ப்ரீ ஆப்ரேஷன் ஃபேஸ் தான் வந்து ஃபைனல் ஸ்டெப்பு. இதில் வந்துட்டு லுக்ஸும் கொஞ்சம் பிளான் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நோட் போட்டிருக்காங்க. ஏன்னா நல்ல லுக்ஸ் இருந்ததுன்னா வந்துட்டு ஆத்லீட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். தே வில் ஃபீல் ஒரு நல்ல வைப் இருந்ததுன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு. ஓகே, அப்புறம் டியூரிங் த ப்ரீ ஆப்ரேஷன் ஃபேஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு இன்க்ளூட் அ பிளான் ஃபார் ஸ்டாஃப் டெவலப்மெண்ட். ஸோ ஸ்டாஃப் கூட வந்துட்டு எப்படி வந்துட்டு நாலேஜ் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு பிளான் இருக்கணும். ஸோ வீக்லி மீட்டிங்ஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா செமி ஆனுவல் ஒர்க் ஷாப் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Cleaning and maintenance should be delegated to the staff on a weekly basis. For this, create a cleaning and maintenance schedule. ஸோ இப்போது நார்மலாக வந்துட்டு நம்ம ஊரில் ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் வச்சுட்டு நம்ம க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணிடுவோம். பட்டு அங்கே வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சஸ் தான் பார்க்கணும். அதாவது கீழே அந்த லோவர் லெவலில் வந்துட்டு உள்ள என்ட்ரி ஆகிற ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சஸ் வந்துட்டு மெஷின்ஸ் எல்லாம் கரெக்டாக, ஏன்னா இது ஹவுஸ் கீப்பிங் பசங்களுக்குலாம் தெரியாது இந்த எக்யூப்மெண்ட்ஸ் டேமேஜ் ஆகிருக்கா இல்லையா, ஏதாவது அந்த கேபிள் ஏதாவது ஓன் அவுட் ஆகிருக்கா அப்படின்னு. ஸோ அதை வந்துட்டு ஒரு ரொட்டீனாக வந்துட்டு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ப்ரொஃபஷனல்ஸே வந்து டைம் டு டைம் வந்து செக் பண்ணிவிட்டு ஏதாவது டேமேஜ் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா உடனே வந்து ஒரு போர்டை போட்டு யூ ஷுட் ஸ்டாப் எனி ஒன் ஃப்ரம் யூஸிங் இட். ஏன்னா அது யூஸ் பண்ணி இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா ஃபெசிலிட்டி மேலே கேஸ் போட்டுருவாங்க. அதனால ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சஸும் கொஞ்சம் க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸில் வந்துட்டு தே ஷுட் ஹாவ் சம் எஃபர்ட் புட்டிங். ஸோ அதனால ஸ்டாஃப்கே வந்துட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் போட்டு கொடுத்துருப்பாங்க. A plan for administrative and clerical duties should be created to organize matters such as insurance, scheduling, budgeting. So அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸில் கூட வந்துட்டு தனியாக ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கணும். இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக, ஷெட்யூலிங் ரிலேட்டடாக, பட்ஜெட்டிங் ரிலேட்டடாக, இல்லைன்னா வந்துட்டு இன்வாய்ஸ் போடுறது, அது எல்லாத்துக்குமே கூட தனியாக ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கணும். ஸோ தட் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சஸ் கூட தே வில் பி ஹெல்ப்ஃபுல் டியூரிங் சைனிங் அப் எல்லாமே. ஸோ இதுதான் வந்து 4 ஃபேஸஸ் ஆஃப் பில்டிங் அ ஃபெசிலிட்டி. இப்போ வந்துட்டு ஏற்கனவே ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, அதை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு மாடிஃபை பண்ணலான்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஸ்டெப்ஸ் எல்லாமே சேம் தான் எக்ஸப்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ். அந்த பில்டிங் ஃப்ரம் த கிரவுண்ட் அப் ஃபேஸை தவிர்த்து மற்றது எல்லாமே சேம் தான். அதே நேரத்தில் கான்ட்ராக்டர், ஆர்கிடெக்ட்லாம் தேவையில்லை. Some strength and conditioning professionals continue to work in the same facility regardless of change of ownership. சப்போஸ் வந்து ஒரு ஜிம்மை விற்றுட்டு இன்னொரு ஜிம்மு ஓனர்ஸ் மாறுறாங்கன்னா சம்டைம்ஸ் பழைய ஸ்டாஃபே வந்துட்டு ரீட்டைன் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியும் அவங்க வந்து யூ ஷுட் பிளான் எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டி வந்து எப்படி யூ ஆர் கோயிங் டு அரேஞ்ச் ஆர் மாடிஃபை அப்படின்னு. ஓகே, ஸோ இதுலேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் பார்த்தோன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டியை ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோன்னா ஃபார்மிங் அ கமிட்டி, ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி இருக்கணும், நீட்ஸ் அனாலிசிஸ் இருக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்து ஆப்ரேஷன்ஸ் பிளான் போடணும், ரீமாடலிங் அப்கிரேடிங் தனியாக, ஃபைனலைஸ் பண்ணணும், டெக்கரேஷன்ஸ் கொஞ்சம் பிளான் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் வந்து அரேஞ்ச் எக்யூப்மெண்ட்ஸ், கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் டியூட்டிஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ் அண்ட் ஹையர் ஸ்டாஃப். ஓகே, ஸோ இது ரஃபாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அது இஸ் நாட் மச் டு எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அசஸிங் அத்லெட்டிக் ப்ரோக்ராம் நீட்ஸ். ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு ஓவர் ரிவ்யூவாக நம்ம பார்த்துட்டோம், எப்படி வந்துட்டு ஒரு டிசைன் நம்ம பிளான் பண்ணுறோம், ஒரு ஃபெசிலிட்டி எப்படி பிளான் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போகும்போது யூ வில் ஹேவ் டு ஆஸ்க் சம் டீப்பர் கொஸ்டின்ஸ் டு த ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் அண்ட் த கோச். இப்போ வந்து லெட்ஸ் ஜம்ப் இன் டு த கொஸ்டின்ஸ். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு பேசிக்காக அந்த டிசைனர் இல்லைன்னா ஆர்கிடெக்ட் கேட்கணும், நம்மக்கிட்ட கேட்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் இன்புட் கொடுப்பாங்க. ஓகே, எத்தனை அத்லீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃபெசிலிட்டியை ஒரே நேரத்தில், ஒரு நாளில் எத்தனை அத்லீட்ஸ் உள்ளே வருவாங்க. ஓகே, அதே மாதிரி
ஆத்லீட்ஸோட கோல்ஸ் என்னது? ஸ்ட்ரென்த் பவர் மாதிரியா, இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் என்டூரன்ஸ் மாதிரியா, மெஜாரிட்டியாக எந்த மாதிரி ஸ்போர்ட் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ண போறீங்க அதையும் பார்க்கணும். டெமோகிராஃபிக்ஸில் அவங்கள்ட்ட என்ன ஏஜ், ஓல்டரா யங்கரா. ஓல்டர் பீப்புள்னா ஹெவியாக வெயிட்ஸ் வாங்க தேவையில்ல. யங்கர் பீப்புள் ஸ்ட்ராங் அண்ட் அத்லெட்டிக்காக இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் ஹெவியர் வெயிட்ஸ் அண்ட் ஃப்ரீ வெயிட்ஸ் நிறையா வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் நீட் டு பி ஆஸ்ட். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி அத்லீட், பிகினரா, இன்டர்மீடியட்டா, அட்வான்ஸ்டா, அதையும் பார்க்கணும். ஆத்லீட்ஸ்க்கு என்ன மாதிரி ஷெட்யூல் இருக்கும், பீக் ஹார்ஸில் யார் வருவா, நான் பீக் ஹார்ஸில் யார் வருவா, சரி அதையும் பார்க்கணும். பீக் ஹார்ஸில் யார் வருவா, நான் பீக் ஹார்ஸில் யார் வருவா, அந்த மாதிரி. வாட் எக்யூப்மெண்ட்ஸ் நீட் டு பி ரிப்பேர்ட் ஆர் மாடிஃபைட். ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது மாடிஃபை பண்ணணுமா, ரிப்பேர் பண்ணணுமா, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஒன் ஷுட் ஆஸ்க் பிஃபோர் டிசைனிங். So one of the most important considerations is the needs and requirements of the athletes. So athletes and athletic program needs ஐயும் வந்துட்டு you should take into consideration அப்படின்றாங்க. அதே மாதிரி கோச்சோட ஃபிலாசபி என்னது, ட்ரைனிங் ஃபிலாசபி என்னதுன்னு பார்த்துட்டு, உள்ளே வரவங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்னது, ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னது, அது எல்லாத்தையுமே யூ ஷுட் சி. ஸோ நார்மலாக வந்துட்டு ஒரு ஃபெசிலிட்டி டிசைன் பண்ணும்போது எங்கே ஈடுபடும்னா, ஒன்று பட்ஜெட்டு, இன்னொன்று ஸ்பேஸு. ரெண்டு தான் மேஜராக வந்து அடி வாங்கும். ஒன்று நம்மக்கிட்ட இன்னும் பட்ஜெட் இருக்காது, இல்லைன்னா ஸ்பேஸ் லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு ஃபெசிலிட்டி பிளான் பண்ணோம். எங்கேயாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒன்று ஸ்பேஸ் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா பட்ஜெட்டு, இல்லைன்னா ரெண்டுமே காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் யூ ஹேவ் டு பிளான் அக்கார்டிங் டு வாட் இஸ் கிவன் டு யூ. இந்த நம்பர்லாம் ரொம்ப முக்கியம். ரெக்கமெண்டட் மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் பர் அத்லீட் இஸ் 100 ஸ்கொயர் ஃபீட் பர் பார்ட்டிசிபெண்ட். ஸோ இப்போ வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு இடம் இருந்ததுன்னா அது வந்து 10 பார்ட்டிசிபெண்ட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஏன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து கொஸ்டின்ஸே கேட்பாங்க. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஃபெசிலிட்டி இருக்குது, அங்கே வந்துட்டு எத்தனை பார்ட்டிசிபெண்ட்ஸ், எத்தனை அத்லீட்ஸ் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒருத்தர் இருக்கணும்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 பேர் இருக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். எனக்கு வந்தது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ இப்போ டிசைனிங் தி ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டி, லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டி ஷுட் ஐடியலி பி லொக்கேட்டட் ஆன் த கிரவுண்ட் ஃப்ளோர், அவே ஃப்ரம் ஆஃபீஸஸ் அண்ட் கிளாஸ் ரூம்ஸ். இப்போ ஸ்கூல்ஸ், ஆஃபீஸஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா அந்த பார்பிள் கீழே ட்ராப் பண்ணும்போது அந்த சத்தமே வந்துட்டு இட் வில் ஆல்வேஸ் பி இன்டரப்டிங். இப்போ நாங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா, நாங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபிட்னஸ்னு ஒரு ஜிம்மில் இருந்தோம். அது வந்து 3rd ஃப்ளோரில் இருந்தது. 2nd ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனி இருந்தது. எப்போல்லாம் டெட் லிஃப்ட் ஹெவியாக யாராவது பண்ணுறாங்களோ அப்போல்லாம் கீழே வந்து கால் வந்துடும். கால் பண்ணி எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எங்கள் லைட்டே வந்துட்டு இதாகுமா, ஒரு மாதிரி பிளிங்க் ஆகுது, ஃப்ளோரிங் அதிருது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கான்ஸ்டண்ட்டாக கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஹெவி, அதாவது ஒரு ரஃபாக கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு 120 kgsக்கு மேலே எப்போல்லாம் போகிறாங்களோ யாராவது, அப்போல்லாம் வந்துட்டு எங்களுக்கு கால் வரும். எங்கள் ஃப்ளோருக்கே டைரெக்டாக கால் பண்ணிடுவாங்க. கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு கிளைண்ட்ஸ்ட்டு சொல்லுவோம், கொஞ்சம் பொறுமையாக வைங்க, இல்லைனா கீழே சைடில் வந்துட்டு கொஞ்சம் குஷன் மாதிரி பேடிங் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் வர் டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் பீயிங் ஆன் த 3rd ஃப்ளோர். ஸோ இதே மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் வந்துட்டு இன்னும் எவ்ரி ஒன் கேன் ஃபேஸ். ஸோ அதனால் இட் ஷுட் ப்ரிஃபரபிளி பி ஆன் த கிரவுண்ட் ஃப்ளோர், அவே ஃப்ரம் ஆஃபீஸ் அண்ட் கிளாஸ் ரூம்ஸ். ஓகே. This will prevent interruptions elsewhere in the building that are caused by dropping weights, music, etc. So music அதிகமாக இருந்துச்சுனாலும் சம்டைம்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸு, ரெசிடென்ஷியல் ஏரியாலாம் இருந்ததுன்னா காலையிலே வந்துட்டு ரொம்ப மியூசிக் ஹையாக போட்டோன்னா உடனே வந்துட்டு போலீஸ்க்கே கால் பண்ணிடுவானுங்க. அதெல்லாம் நடந்திருக்கு எங்கள் ஜிம்மில். நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபிட்னஸ் பக்கத்தில் வந்துட்டு ஒரு ரெசிடென்ஷியல் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தது சைடில், அதுக்கப்புறம் மாற்றிட்டாங்க.
இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குது. பட் அந்த நேரத்தில் ஒரு ரெசிடென்ஷியல் ஒரு வீடு தான் இருந்தது. 5:30 மணிக்கெலாம் மியூசிக் ஹெவியாக போடுறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டானுங்க. ஸோ ஸோ இட்ஸ் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் யூ ஹேவ் டு பிளான். மியூசிக்கு ஹெவி நாய்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே. அதே மாதிரி இந்த நம்பரையும் ஞாபகிச்சுக்கோங்க. லோட் பேரிங் கெப்பாசிட்டி ஷுட் பி 100 pounds per square feet. ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வந்துட்டு 100 pounds வந்துட்டு இட் ஷுட் பி ஏபிள் டு பேர். 100 poundsனால் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 45 kgs வரும்னு நினைக்கிறேன். 50 kgsோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் 2.2 poundsனால. ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே 100 pounds வந்து இது பண்ணுற மாதிரி. அது நார்மலாக காங்க்ரீட் ஃப்ளோரிங்லாம் வந்து பிரச்சனையே இருக்காது. தட் ஷுடன்ட் பி a ப்ராப்ளம். பட் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. 100 pounds per square feet. ஒரு சூப்பர்வைசரோட லொக்கேஷன் எங்கே இருக்கும்? ஸோ ஒரு ஜிம்மை வந்துட்டு ஒரு சூப்பர்வைஸ் பண்ணுறாருன்னா அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். ரூம் இல்லைனா ஆஃபீஸு. இந்த புக்கு இவங்களோட கைட்லைன்ஸ் படி அந்த ஆஃபீஸ் வந்துட்டு ஒரு சென்ட்ரல் லொக்கேஷனில் இருக்கணும். ஐதர் மிடில் ஆஃப் த ஃபெசிலிட்டி ஆர் தனியாக வந்துட்டு ஒரு மேலே எங்கேயாவது இருக்கணும். ஸோ தட் த ஹோல் வியூ இருக்கணும் அந்த சூப்பர்வைசருக்கு. சூப்பர்வைசர்னால் நார்மலாக ஹெட் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் இல்லைனா டைரக்டர் ஆஃப் த ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டி, அவங்க மாதிரி பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளியர் வியூ இருக்கணும். என்டையர் ரூமோட வியூ இருக்கணும். ஓகே. ஸோ அது மாதிரி ஒன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஸ் டு எலிவேட் தி ஆஃபீஸ் ஓவர் த ஃப்ளோர் ஆஃப் த வெயிட் ரூம் ஃபார் பெட்டர் வியூ. ஸோ இப்போ ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டி இருக்குன்னா அங்கே வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணி அந்த ஆஃபீஸை மேலே வச்சுட்டோன்னா மேலேருந்து கீழே ஃபுல்லாக ஒரு வியூ இருக்கும், எங்கே என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்காக. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆக்சஸ். ஜிம்முக்குள்ளே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக வந்து டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு, வீல் சேரில் வரவங்களுக்குலாம் வந்துட்டு ஆக்சசபிளாக கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அவங்களுக்கும் ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு ஃபெசிலிட்டியை டிசைன் பண்ணணும். ஸோ என்ன பார்த்தோன்னா என்ன ரூல் கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த 0.5 inches மேலே ஒரு கேப் இருக்குன்னா 0.5னா ஒரு 2 சென்டிமீட்டர், ஒரு 1 inch வந்து 2.5 centimeters. 0.5னா அதுலேயும் பாதி ஒரு 1 centimeter 1.25 centimeterக்கு மேலே இருந்துச்சுனாலே வந்து ஒரு ரேம்ப் மாதிரி வைக்க சொல்கிறாங்க. ரேம்ப் வந்து ஒரு ஸ்லாண்ட் மாதிரி ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கணும்னு அந்த ரேம்புக்கும் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரேம்ப் ஷுட் ரன் 12 inches for every 1 inch rise. ஸோ 12 inchesனா ஒரு அடிக்கு வந்துட்டு 1 inch தான் ரைஸ் ஆகணும். ஸோ இங்கே வந்து 0 இருக்குன்னா 12 inches தாண்டி இங்கே வந்து 1 inch ரைஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பில் இருக்கணும். ஸோ 1 inchலேருந்து நெக்ஸ்ட்டு 2 inchக்கும் நடுவில் 1 inchக்கும் 2 inchக்கும் நடுவில் 12 inches இருக்கணும். அந்த ஸ்லோப் 1 inchலேருந்து 2 inch ஒரு ரேம்ப் மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே. இந்த நம்பர்ஸ்லாம் முக்கியம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் சில்லியான கொஸ்டின்ஸும் கேட்பாங்க இந்த மாதிரியா. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு பை ஹார்ட்டாக தெரியணும். ஓகே. ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு மெக்கானிக்கல் லிஃப்ட் இல்லைனா எலிவேட்டர் வச்சு அவங்கள வந்து அந்த வீல் சேரோட தூக்குற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி வெயிட் ரூமில் வந்துட்டு டபுள் டோர்ஸ் இருக்கணும். டபுள் டோர்ஸ்னால் வந்துட்டு இந்த பக்கமும் இப்படியும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சென்டரில் ஒரு ராட் இருக்கும் பாருங்கள், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் மெஷின்ஸை வந்துட்டு உள்ளே வெளியே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி டபுள் டோர் இருக்கிறது பெட்டர் அப்படின்றாங்க. சீலிங் ஹைட்டு பார்த்தோன்னா இட் ஷுட் அக்காமடேட் ஷுட் பி ஹை இனஃப் டு அக்காமடேட் ஜம்பிங் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்டிவிட்டீஸ். பேசிக்காக ஜம்ப் பண்ணும்போது கை டச் ஆகிற அளவுக்கு இல்லைனா தலை இடிக்கிற அளவுக்கு ஷார்ட்டாக இருக்கக்கூடாது. இது பிளான் பண்ணும்போது ஆத்லீட்டோட ஹைட் ப்ளஸ் ஸ்பேஸ் ரிக்வயர்ட் ஃபார் பாக்ஸ் ஜம்பிங், வெர்டிக்கல் ஜம்ப் அண்ட் ஒலிம்பிக் லிஃப்ட்ஸ், அது எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி சீலிங் ஹைட்டை பிளான் பண்ணணும். ஒலிம்பிக் லிஃப்ட்லாம் வந்துட்டு பார்பல் ஸ்நாட்ச் இப்போ பண்ணுறீங்கன்னா ஸ்நாட்ச் பண்ணிவிட்டு ஸ்நாட்ச் பாரோடு சேர்த்து இன்னொரு ஹாஃப் பிளேட்டோட பாதி வந்து மேலே இருக்கும். அந்த டாப் வந்து உங்களுக்கு சீலிங்கில் இடிக்கக்கூடாது. அந்த மாதிரி சில கைட்லைன்ஸ். நம்ம ஊர்லேயே நிறைய ஜிம்ஸில் வந்துட்டு ஸ்நாட்ச் பண்ண முடியாது முன்னாடிலாம். இப்போல்லாம் தான் வந்துட்டு ஸ்நாட்ச் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் இட்ஸ் ஓகே. ஸோ
ஜென்ரல் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 12 to 14 ஃபீட் இருக்கணும் அப்படின்னு. இந்த நம்பர்லாம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஃப்ளோரிங். ஜிம்மில் காமன் ஃப்ளோரிங் பார்த்தோன்னா ரப்பர் ஃப்ளோரிங் தான் வித் ஆன்டி ஃபங்கல் கார்பெட். ஓகே, அண்ட் அன் ஆன்டி ஃபங்கல் கார்பெட் போட்டோன்னா இட் இஸ் பெட்டர். அதர் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா டர்ஃப், அந்த க்ரீன் கலர் டர்ஃப் போட்டிருப்பாங்கல்ல, இப்போ எல்லா இடத்துலையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து பிளாய்மெட்ரிக்ஸ், அஜிலிட்டி எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டர்ஃப் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் ஃபார் கிரவுண்ட் பேஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்லெட் புஷ் பண்ணுறதுக்கு, கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் டர்ஃப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். Although usually more expensive, rubber flooring can be easier to clean than carpet. ஸோ ரப்பர் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது ஈஸியர் கார்பெட் போடுறத விட. ஓகே, வெயிட் லிஃப்டிங் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு சென்டரில் வுட் இருக்கணும், சைடில் ரப்பர் இருக்கணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பட் ஸ்டில் அவங்க எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வுடன் ஸ்பேஸ் தான் இருக்கும், சைடில் ரப்பர். ஓகே, wood should not allow shoes to get caught or slide. ஓகே, ஸோ நடுவில் இருக்க வுட் வந்து அந்த ரொம்ப ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது, இல்லைன்னா அதே மாதிரி அது சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஷூவோட ஃப்ரிக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அப்படியே போய் பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும், லைக் இட் வில் கெட் காட் மாதிரி. அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இதில் வந்து ஒரு 2-3 விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒன்று லைட்டிங். ஆர்டிஃபிஷியல் லைட் வந்து நம்ம ரூமில் போடுற லைட்ஸு, நேச்சுரல் லைட் வந்து விண்டோஸ் அண்ட் டோர்ஸ்லேருந்து வர சன்லைட். அதை ரெண்டையும் சேர்த்து வந்து the light should be between 50 and 100 lumens அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. இட் இஸ் how you calculate how much light is inside the room. ஓகே, நம்பர்ஸ் முக்கியம். மிரர்லாம் நிறையா வச்சுன்னா அந்த ரூமோட லைட்டிங் வந்துட்டு, இப்போ ஒரு ஜன்னல் வழியாக வர லைட்டிங் வந்து இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட் பேக் டு த டார்க் சைட் ஆஃப் த ரூம். கொஞ்சம் இருட்டாக இருக்கிற போர்ஷன்ஸ் ஆஃப் த ஃபெசிலிட்டிக்குள்ளெல்லாம் வந்துட்டு லைட் வந்து இட் வில் ஸ்டார்ட் என்ட்ரிங் இஃப் யூ ஹேவ் குட் மிரர் பிளானிங். ஓகே, அவங்க ஊரில் வந்துட்டு யூஎஸில் வந்து ஹெச்பிஏசின்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க, ஹீட்டிங், வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு ஏசி வச்சுருக்கிற மாதிரி அவங்க ஊரில் வந்துட்டு ஹீட்டிங், வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம். ஏர் கண்டிஷனிங் ஒன் ஆஃப் த சிஸ்டம்ஸ் வேறு உள்ள ரூம் கூல் ஆகும். ஹீட்டிங் சிஸ்டமும் வச்சுருப்பாங்க. எப்போன்னா அவங்க மைனஸில் டெம்பரேச்சர் போகும்போது கொஞ்சம் வந்து உள்ளே வந்து ரூமை வந்து ஹீட் பண்ணுற மாதிரி ஒரு ஹீட்டிங் சிஸ்டமும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வென்டிலேஷன் சிஸ்டமில் வெளியே இருக்கிற ஏர் உள்ளே வரணும், உள்ளே இருக்கிற ஏர் வெளியே போகணும். ஓகே, அது இந்த சிஸ்டம் பேர் ஹெச்விஏசி சிஸ்டம். ஓகே, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஷுட் ஐடியலி ஹாவ் த கெப்பாசிட்டி டு ஹீட் அண்ட் கூல் இண்டிவிஜுவல் செக்ஷன்ஸ் ஆஃப் த ஃபெசிலிட்டி. ஸோ தேவைன்னா ஒரு சைடு, இப்போ கார்டியோவுக்கு மட்டும் ஹீட்டு தேவைன்னா கார்டியோ மட்டும் ஹீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்த மட்டும் ஹீட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும். ஸோ அந்த ஸ்பிளிட் ஏசி மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 இடத்துல இருக்கும், ஒன்றுத்துக்கும் ஒரு கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி ஆவரேஜ் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோன்னா மோஸ்ட் சோர்ஸஸ் வந்து 68 to 78 டிகிரிஸ் இருக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் ஆப்டிமல் வந்து 72 to 78 டிகிரிஸ். சரியா, இவங்க ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா ஆவரேஜாக சோர்ஸஸ் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா 68 to 78. ஆப்டிமல் அந்த வேர்டு இருக்கும் கரெக்டாக. ஆப்டிமல் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 72 to 78 டிகிரிஸ். இந்த 2 ஆப்ஷனையும் கொடுப்பாங்க. ஓகே, ஹியூமிடிட்டி வந்து 60 டிகிரிஸை தாண்டி போகக்கூடாது. ஓகே, அதையும் வந்து நோட் பண்ணிக்கணும். இந்த மெயினாக இந்த சாப்டரில் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் 50 to 100 லூமன், 68 to 78, 72 to 78, 60% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, இந்த நம்பர்ஸ்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஏர் ஷுட் பி எக்ஸ்சேஞ்ச்ட் எனிவேர் பிட்வீன் 8 to 12 times per hour. ஸோ வெளியே இருக்கிற ஏர் வந்து உள்ளே இருக்கிற ஏரோட அட்லீஸ்ட் 8 to 12 times வந்து இட் ஷுட் பி எக்ஸ்சேஞ்ச்ட். ஸோ உள்ளே இருக்கிற ஸ்வெட்டு, ஸ்மெல் எல்லாம் வந்து வெளியே போகணும். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸ். ஏர் எக்ஸ்சேஞ்ச் வந்து 8 to 12 times 1 hourக்குள்ளே உள்ளே இருக்கிற ஏர் வெளியே போகணும், வெளியே இருக்கிற ஏர் உள்ளே வரணும். ஸோ அதுக்கேற்ற கைட்லைன்ஸ் என்ன, ஃபேன் இருந்ததுன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 2 to 4 ஃபேன்ஸ் இருக்கணும். இந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் அப்படியே பிளைண்டாக மக்கப் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம்
முடிச்சதுக்கப்புறம் யூ கேன் ஃபர்கெட் இட். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த நம்பர்ஸ் வச்சே கேள்வி நிறையா வரும். 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 to 4 ஃபேன்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ என்ன கேட்பாங்கன்னா கேள்வி எப்படி வரும்னா, ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குது, அங்கே எத்தனை ஃபேன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டபுள் 4 to 8 ஃபேன்ஸ் அப்படின்னு தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். ஓகே, சவுண்ட் சிஸ்டம் வைக்கும் போது 2 விஷயம் நோட் பண்ணணும். ஒன்று ஸ்பீக்கரோட வால்யூமு, இன்னொன்று வந்து எங்கே வந்து ஸ்பீக்கரை ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸ்பீக்கரோட வால்யூம் பார்த்தோன்னா 90 டெசிபிள்ஸ்க்கு விட கம்மியாக இருக்கணும். ஏன் கம்மியாக இருக்குன்னு பார்த்தோன்னா, ஸோ தட் கோச்சஸ் சொல்கிறது வந்து ஆத்லீட்ஸ்க்கு கேட்கும். அதனால 90 டெசிபிள்ஸை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்றாங்க சவுண்டு. அதே மாதிரி ஸ்பீக்கர் வந்து எலிவேட்டடாக இருக்கணும், ஒரு கார்னரில் எங்கேயாவது இருக்கணும், ஸோ தட் டேமேஜ் எதுவும் ஆகிடாது. அந்த மாதிரியும் பிளான் பண்ணோம். அதே மாதிரி யோகா டான்ஸ்லாம் இருக்கும்போது அவங்க தனியாக ஒரு ரூம் இருக்கும். அவங்க ரூமில் வந்துட்டு அந்த ரூம் ஃபுல்லாக வந்துட்டு சவுண்ட் அப்சர்வ் பண்ணுற மெட்டீரியல் மாதிரி இருக்கும். ஆஸ்பெஸ்டாஸ் மாதிரி சில விஷயம்லாம் இருக்கும், லைக் சவுண்ட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ தட் அவங்க, ஏன்னா அவங்க நார்மலாகவே வந்துட்டு மியூசிக் லவுடாக தான் வைப்பாங்க. இந்த மெயினாக டான்ஸ் கிளாஸில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு ஹெவி சவுண்ட் வச்சுட்டு அவங்க போடுற சவுண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஜிம் ஃப்ளோரோட சவுண்டோட மேட்சே ஆகாது. ஜிம் ஃப்ளோருக்கு வேறு மியூசிக் இருக்கும், மியூசிக் ரூமுக்கு வந்து அவங்க பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வேறு இது இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு எப்போவுமே இப்போ நீங்கள் ஒரு ரீட்டெயில் ஜிம்மில் ஒர்க் பண்ணி தான் தெரியும். இதெல்லாம் வந்து செம்ம கடியாக இருக்கும். சும்மா நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம், கிளைண்ட்ஸ் வந்துட்டு மியூசிக் இல்லை, நல்லா இல்லை, போய் மாற்றுங்கன்னுவாங்க. ஜிம்மில் இருக்கிற வெயிட் ட்ரைனிங் பண்ணுறவங்கலாம் போயிட்டு டான்ஸ் ஸ்டூடியோவில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர்ஸ்ட்டை போயிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் போயிட்டு வால்யூமை குறைங்க அப்படின்வாங்க. ஆனால் உள்ள டான்ஸ் பண்ணுறவங்களுக்கு எங்களுக்கு மியூசிக் வேணும், நாங்கள் 1 hour தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட்டு ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும் எல்லாத்தையும். தட் வில் பி த பார்ட் ஆஃப் த அட்லீஸ்ட் பர்சனல் ட்ரைனர்ஸ் சைட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெரிய ஜிம்மில் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா தெரியும், தீஸ் ஆர் ஆல் காமன் இஷ்யூஸ். ஸோ நார்மலாக வந்துட்டு டான்ஸ் ஸ்டுடியோ ஒரு ஜிம்முக்குள்ளே இருந்துச்சுன்னா அது அப்படியே கம்ப்ளீட்டாக சீல் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு டோர் போட்டு, டோர் லாக் பண்ணிவிட்டு நல்ல சவுண்ட் அப்சார்பிங் மெட்டீரியல்லாம் போட்டுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, அதே மாதிரி ரப்பர் ஃப்ளோரிங் யூஸ் பண்ணனா ஜம்ப் பண்ணும் போது, வெயிட் ட்ராப் பண்ணும் போது அந்த சத்தம் அவ்வளோவா கேட்காது. ஓகே, எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ். இப்போ ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டியில் பார்த்தோன்னா நார்மலாக வந்துட்டு இந்த பின் இருக்குல்ல, இப்போ நம்ம ப்ளக் போடுற ப்ளக் பாயிண்ட் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டியில் நார்மலாகவே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு எனி அதர் ஃபெசிலிட்டி. த்ரெட்மில்ஸ்க்கு வந்துட்டு ஒரு வரிசையாக வந்துட்டு ஒரு 10 சாக்கெட் இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஃபோன் வைக்கிறதுக்கும் தனித்தனியாக வந்துட்டு, ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கும் தனித்தனியாக சாக்கெட்ஸ் இருக்கும். ஒரு சில பவர்ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த 16 ஆம்ஸா அதுதான் நினைக்கிறேன், 16 or 24 ஆம்ஸா ஏதோ ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரியான ப்ளக் பாயிண்ட்ஸ் வந்து ஹை வோல்டேஜ் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு தேவைப்படும். அதே மாதிரி எர்த்திங் பண்ணணும், எர்த்திங் ஆர் கிரவுண்டிங் பண்ணனா வந்துட்டு அந்த லைட்னிங்கு ஹை வோல்டேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். ஓகே, ஸோ மிரர், இன்னொன்று வந்துட்டு மிரர் வந்து நிறையா மிரர்ஸ் நார்மலாக வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் அந்த ஃப்ரீ வெயிட்ஸ் ஏரியாலையாவது நிறையா மிரர்ஸ் மோஸ்ட்லி எல்லா ஜிம்மும் வச்சுருப்பாங்க. டெஃபினெட்லி இட் என்ஹான்சஸ் த ஃபீல், லைக் ஜிம்மே வந்து கொஞ்சம் பெருசாக காட்டும் நிறையா மிரர்ஸ்லாம் வச்சேன்னா. ஸோ அதுக்குன்னே நிறைய பேர் மிரர்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஒரே ஒரு காமன் கைட்லைன் என்னென்னு பார்த்தோன்னா, இட் ஷுட் பி பிளேஸ்ட் அட்லீஸ்ட் 6 inches அவே ஃப்ரம் த எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு 1/2 அடியாவது கொஞ்சம் வெளியே தான் வச்சுருக்கணும், எக்யூப்மெண்ட் மிரர்லேருந்து வெளியே வச்சுருக்கணும். அதே மாதிரி தரையிலேருந்து பார்த்தோன்னா 20 inches ஹைட்டில் இருக்கணும். ஸோ தட் வந்து ஒரு பார்பிள் அப்படியே ரோல் ஆகி போய் மிரரில் இடித்து மிரர் உடஞ்சிடக்கூடாது.
அதனால் இந்த நம்பர் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 நம்பரையும் இதை வச்சுட்டு கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வந்துடும். ஏன்னா சேஃப்டி கைட்லைன்ஸ்குள்ளே இந்த கொஸ்டின்ஸ் வரும். மிரர் மிரர் தரையிலேருந்து மிரருக்கும் வந்துட்டு 20 இன்ச்சஸ் ஹைட் இருக்கணும். ஓகே, அப்புறம் ஒரு மெஷினுக்கும் மிரருக்கும் நடுவில் 6 இன்ச்சஸாவது இருக்கணும். ஓகே, இது போக வேறு கன்சிடரேஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ட்ரிங்கிங் ஃபவுண்டன்ஸ். ட்ரிங்கிங் ஃபவுண்டன் என்னென்னா நம்ம ஊரில் இல்லை நார்மலாக, ஆனால் ஃபாரின்லலாம் பார்த்தோன்னா ஒரு டேப் வந்து தலைகீழ இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி வந்து அப்படியே மேலே இந்த பக்கம் லைக் மேலே ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே இட் வில் ட்ராப் இன் டு த வாஷ் பேசின் இட் செல்ஃப். அவன் அப்படியே சும்மா நேராக போய் வாய் வச்சுட்டு அப்படியே தே வில் ட்ரிங்க் இட். டேப் கீப் எதுவும் தேவையில்லை, அது ட்ரிங்கிங் ஃபவுண்டன் சொல்லுவாங்க. ஸோ அது எங்கே இருக்கணும்னா இட் இஸ் அவே ஃப்ரம் த ட்ரைனிங் ஏரியா. ஸோ தட் டிராஃபிக் வந்து டிராஃபிக்னு சொல்கிறது உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போயிட்டு வெளியே வர்றது வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி லாக்கர் ரூமு ஷவர்லாம் இருந்துச்சுன்னா இட் வில் பி குட் ஃபார் த ஃபெசிலிட்டி ஓவரால். ஃபோன் வந்துட்டு டிசபிலிட்டி இருக்கிறவங்க கூட ரீச் பண்ணுற மாதிரி ஒரு ஹைட்டில் வந்து ஒரு ஃபோனாவது இருக்கணும். ரொம்ப ஹைட்டில் மேலே வச்சுட்டு டிசேபிள்டு பீப்புளால் ரீச் பண்ண முடியாமல் இருக்கக்கூடாது. பம்பர் ரெயில்ஸ், சைட் ரெயில்ஸு, பேடிங் அதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்துட்டு டேமேஜ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அந்த கார்னர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ரெயில்ஸ் மாதிரி போட்டுருவாங்க. ஸோ தட் டேமேஜ் ஆகாமல் இருக்குது த்ரூ அவுட் எங்கெல்லாம் தேவையோ. அதே மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ரூமும் இருக்கணும். ஸ்டோரேஜ் ரூமில் யூஸ் ஆகாத எக்யூப்மெண்ட்ஸ், டேமேஜ் ஆன எக்யூப்மெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் யூ வில் பி ஸ்டோரிங் இட் தேர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் பார்த்தோன்னா ஸ்ட்ரெச்சிங் ஏரியா தனியாக, ஸ்ட்ரெச்சிங் அண்ட் வார்ம் அப் ஏரியா தனியாக இருக்கும். அஜிலிட்டி அண்ட் பிளாமெட்ரிக்ஸ்க்கு தனியாக பிளான் பண்ணலாம். ஃப்ரீ வெயிட்ஸ் தனியாக பிளான் பண்ணலாம். ஏரோபிக் மெஷின்ஸ், கார்டியோ மெஷின்ஸ் எல்லாம் தனியாக பிளான் பண்ணலாம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் மெஷின்ஸும் தனியாக பிளான் பண்ணலாம். இதில் ஃப்ரீ வெயிட்ஸ் அண்ட் ரேக்ஸ் ஷுட் பி ஆர்கனைஸ்ட் அலாங் த வால். ஸோ டம்பிள்ஸு எல்லாமே வந்துட்டு வாலோடு சேர்த்து வச்சிடலாம். ஓகே, அண்ட் there should be a walkway between free weights and machines. ஸோ ஃப்ரீ வெயிட்ஸ்க்கும் மெஷினுக்கும் நடுவில் கொஞ்சம் நடக்கிறதுக்கு பார்த்துருக்கணும். Machines can be lined up in the middle of the weight room. ஸோ மெஷின்ஸ் வந்து வெயிட் ரூம் சென்டரில் கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். டு மேக் அ walkway on each side of the room. ஸோ மெஷின்ஸ் சென்டரில் வச்சிட்டோம்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் மூவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ரொம்ப டாலான மெஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ளோரோடு சேர்த்து ட்ரில் பண்ணி இது பண்ணிடணும், போல்ட் பண்ணி விட்டுறணும். ஸோ தட் டால் மெஷின்ஸ் வந்து டிப் ஆகி கீழே விழுந்துடக்கூடாது. ஓகே, ஸோ கார்டியோ மெஷின்ஸ் தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்கணும். பார்பல்ஸ், டம்பிள்ஸ் ஷுட் ஹாவ் மினிமம் ஆஃப் 36 inches ஸ்பேஸ் பிட்வீன் பார்பல்ஸ் அண்ட் டம்பிள்ஸ். ஸோ ஒரு பார்பலுக்கும் இன்னொரு பார்பலுக்கும் நடுவில் வந்து 36 inches, அதாவது 3 அடியாவது கேப் இருக்கணும். ஸோ 2 பார்பல் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கிறீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் அட்லீஸ்ட் ஒரு 3 feet இருந்ததுன்னா பெட்டர். 3 feet 36 inches இருந்தால் பெட்டர் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ டிராஃபிக் ஃப்ளோ இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை எக்யூப்மெண்ட் பிளேஸ்மெண்ட். ஸோ எப்படி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி டிராஃபிக் ஃப்ளோவும் மாறும். நிறையா வந்துட்டு என்ன சொல்கிறது, சாரி எக்ஸாம்பிள் வந்து ஸ்குவாட் ட்ராக் ஒன்று தான் இருக்குது, ஆனால் நீங்கள் நிறையா ப்ரோக்ராமிங்கும் வந்துட்டு நிறையா பார்பல் பேஸ்ட் வச்சுருந்தோன்னா அந்த ஃப்ரீ வெயிட் பார்பல் ஏரியா ரொம்ப கிராம்ப்டாக இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து யூ வில் ஹாவ் டு பிளான் அக்கார்டிங்லி. ஸோ கிரியேட் 2 or 3 மெயின் வாக்வேஸ் தட் ஷுட் பி அட்லீஸ்ட் 36 inches வைட். ஸோ 3 அடிக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் 2 or 3 ஏரியாஸ் த்ரூ அவுட் த ஜிம் இருக்கணும் வாக் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக. ஓகே, ஸ்ட்ரெச்சிங் அண்ட் வார்ம் அப் ஏரியாவில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் இட்ஸ் அன் ஓப்பன் ஏரியா வித் சாஃப்ட் டிஷ்யூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபோம் ரோலர், பேண்ட்ஸ், பிவிசி பைப்பு, டென்னிஸ் பால், கால்ஃப் பால், ஜம்ப், ஸ்கிப்பிங் ரோப்பு, இதெல்லாமே கூட யூ கேன் பிளான் இன் த ஸ்ட்ரெச்சிங் ஏரியா. ஸ்ட்ரெச்சிங் ஏரியாவோட ஸ்பேஸ் பாருங்கள், அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க.
49 square feet of open space so that athletes can perform dynamic warm-up. இந்த நம்பர்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே எவ்வளோ ஃபீட் வந்து வார்ம் அப்புக்கு வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும்னா 49 ஃபீட் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சர்க்கியூட் ட்ரைனிங் ஏரியா. சர்க்கியூட் ட்ரைனிங் ஏரியானா ஒரு மெஷின்ஸை வந்துட்டு அப்படியே ஒரு லைனாக வச்சுருப்பாங்க. அது ஒரு மெஷினை சுற்றி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு சர்க்கியூட் மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே போவீங்க. அதுக்கு வந்துட்டு எப்படி வந்து எக்யூப்மெண்ட்ஸை குரூப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அப்பர் பாடி லோவர் பாடி நீங்கள் குரூப் பண்ணலாம். இல்லைனா புஷ்ஷிங் அண்ட் புல்லிங் மூவ்மெண்ட்ஸ்னு குரூப் பண்ணலாம். இல்லைனா வந்து செஸ்ட்டு தனியாக, பேக்கு தனியாக, ஷோல்டர் தனியாக அப்படி குரூப் பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி சர்க்கியூட் ட்ரைனிங் மெஷின்ஸ் ஷுட் பி அட்லீஸ்ட் 24 inches, ப்ரிஃபரபிளி 36 inches away from each other. ஸோ இந்த நம்பர்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு மெஷினுக்கும் இன்னொரு மெஷினுக்கும் நடுவில் ஒரு 2 feet இருக்கணும். ப்ரிஃபரபிளி 3 feet 36 inches இருக்கணும் அப்படின்றாங்க. Any designated walkways in the circuit training area should be at least 4 to 7 feet wide to provide enough space to move freely. ஸோ மெஷின்ஸ் பக்கத்தில் ஏதாவது ஒரு வாக் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னா அது வந்து அட்லீஸ்ட் 4 to 7 feet இருக்கணும் அப்படின்றாங்க. ஒரு மெஷினுக்கும் இன்னொரு மெஷினுக்கும் நடுவில் 2 to 3 feet, which is 24 to 36 inches. அங்கே வந்து வாக்வே ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து இட் ஷுட் பி பிட்வீன் 4 to 7 feet அப்படின்றாங்க. ஃப்ரீ வெயிட்ஸ் ஏரியாவில் பார்பல், டம்பிள், பெஞ்சு, கெட்டில் பெல் இது எல்லாமே இருக்கும். ஸ்குவாட் ரேக்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தோன்னா enough room to walk between the wall and the weights and with at least 36 inches between the ends of the racked bar. So பார் முன்னாடி சொன்னது தான், ஒரு பார்பலுக்கு இன்னொரு பார்பலுக்கும் நடுவில் அட்லீஸ்ட் 36 inches கேப் இருக்கணும். வெயிட் லிஃப்டிங் ஏரியாவில் பார்த்தோன்னா racks and platforms should be placed 3 to 4 feet apart. வெயிட் லிஃப்டிங் ரேக்கும் அந்த பிளாட்ஃபார்முக்கும் அண்ட் ஷுட் பி பிளேஸ் 3 to 4 feet apart. வெயிட் லிஃப்டிங் ரேக் ஷுட் பி போல்டட் டு த ஃப்ளோர். வெயிட் லிஃப்டிங் ரேக் வந்துட்டு ஃப்ளோரோடு சேர்த்து யூ ஷுட் ஃபிக்ஸ் இட் ஸோ தட் அது மூவ் ஆகாது. ஏரோபிக் ஏரியா ஸ்பேஸ் ரிக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா எக்யூப்மெண்ட்டுக்கு என்ன ஸ்பேஸ் தேவை, அதே மாதிரி அதை சுற்றி நடக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவை, அது ரெண்டையும் சேர்த்து தான் வந்துட்டு ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு ஸ்பேஸ் எவ்வளோ தேவைன்னு போட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பைக்குக்கு ஒரு சைக்கிளில் தான் பைக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே 24 feet இருக்கணும். த்ரெட்மில் பார்த்தோன்னா 45 feet இருக்கணும். அதாவது ஸ்பேஸ், டோட்டல் ஸ்பேஸ் நீடட். எக்யூப்மெண்ட்டுக்கு ஸ்பேஸு, அதை சுற்றி நடக்கிறதுக்கு ஸ்பேஸ், அதெல்லாம் சேர்த்து ஒரு த்ரெட்மிலுக்கு 45 feet இருக்கணும். ஓகே. ஒரு பிளாங்காக ஒரு ஃப்ளோர் பிளானில் சும்மா ரஃபாக நீங்கள் வரைய ஆரம்பித்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எங்கே வரும், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பற்றி சும்மா ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் க்ளீனிங். ஸோ மெயின்டெனன்ஸ் அண்ட் க்ளீனிங் வந்துட்டு ரொம்ப முக்கியம் இவங்க சாப்டரில் பொறுத்த வரைக்கும், சிஎஸ்சிஎஸை பொறுத்த வரைக்கும். சர்ஃபேஸ் வந்துட்டு ரெகுலராக க்ளீன் பண்ணணும் அண்ட் சேஃப்டி அண்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் வில் சேவ் மணி in the long run because cleaning materials are cheaper than replacing. இப்போ ஃப்ளோர் பேடிங்லாம் வந்துட்டு ரெகுலராக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் க்ளீன் பண்ணாமல் வந்துட்டு அதை விட்டுட்டேன்னா டேமேஜ் ஆகிடும். மைக்ரோப்ஸ், பாக்டீரியெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஃப்ளோரை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறதுலாம் இருந்ததுன்னா அதோட எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தோன்னா பாக்டீரியா ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ரெகுலராக யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தோன்னா மோஸ்ட்டாக த்ரெட்மில்ஸ் எல்லாமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி பெஞ்சு, ஃப்ளோர், பெஞ்சு அண்டு மெஷின்ஸில் பின்னாடி அந்த லெதர் கவர் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வந்துட்டு காமனாக யூஸ் பண்ணுறது. ஸ்வெட் ஆகுறதுனால அதிகமாக ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியா ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அட்லீஸ்ட் எவ்ரி டே ஆர் எவ்ரி ஆல்டர்னேட் டே ஆகுது வந்துட்டு அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே. வுட்டன் பிளாட்ஃபார்ம்லாம் இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு ஸ்ப்ளிண்டர்ஸ், அதாவது அது ஏதாவது சிப்பாய் வெளியே வருதா, கிராக்ஸ் ஏதாவது இருக்கான்னு ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும்.
ஓகே. During cleaning, nuts and bolts should be checked and tightened regularly. ஸோ மெஷின்ஸ்லாம் க்ளீன் பண்ணும்போது போல்ட்டு நட்டெல்லாம் கரெக்டாக இருக்குதா, லூஸ் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு அதெல்லாம் டைட் பண்ணி விட்டுருணும். கேபிள்ஸ் புல்லீஸ்லாம் வந்துட்டு தே ஆல்சோ ஷுட் பி செக்ட் அண்ட் ரிப்பேர். லூஸாக இருந்துச்சுன்னா டைட் பண்ணி விட்டுருணும். ஓகே. If the facility has tiled or rolled rubber, there should be minimal gaps between the pieces and no visible glue extruding between the cracks. ஸோ ரப்பர் ஃப்ளோரிங்லாம் இருக்கும்போது ஒரு ரப்பர் டைலுக்கும் இந்த ரப்பர் டைலுக்கும் உள்ள கேப் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அந்த கேப்பில் வந்துட்டு நிறைய வந்துட்டு க்ளூனா கம் வந்து அதுலேருந்து வெளியே வரக்கூடாது. அந்த கம்மெல்லாம் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும். கார்பெட்லாம் போட்டோம்னா அது ப்ராப்பராக வேக்யூம் பண்ணிடணும். வேக்யூம் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கணும். ஸோ தட் மில்டியூ, ஃபங்கஸ், பாக்டீரியா எதுவும் க்ரோ ஆகாமல் இருக்கணும். ஸோ ப்ராப்பராக வேக்யூம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிடணும். வால்ஸ் சீலிங்லாம் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒன்ஸ் எவ்ரி வீக் ஆர் டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து வால் சீலிங் எல்லாமே க்ளீன் பண்ணிடணும். ஓகே. காப்வெப்ஸ் மேலே வந்து அந்த கார்னர்ஸ்லாம் வந்துட்டு ஒட்டரெல்லாம் ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடணும் ரெகுலராக. விண்டோவில் மிரரில் ஏதாவது வந்துட்டு கிராக் இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக ரீப்ளேஸ் பண்ணிடணும். நம்ம ஊர்லலாம் வந்துட்டு ஒரு கிராக் இருந்துச்சுனாலும் அது உடையிற வரைக்கும் நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ணி அது உடஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம யோசிப்போம். அங்கெல்லாம் வந்துட்டு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ரொம்ப அதிகம். கிராக் ஆயிடுச்சுனாலே ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஓகே. ஸோ இஃப் எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட் இஸ் ஹேங்கிங் ஃப்ரம் த சீலிங், இட் ஷுட் பி ரெகுலர்லி செக் டு என்ஷூர் தட் இட் இஸ் டைட்லி ஸ்க்ரூட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாக்ஸிங் பேக் இருந்துச்சுன்னா பாக்ஸிங் பேக் வந்து நேராக சீலிங்கோட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரெகுலராக செக் பண்ணிடணும். அந்த நட்டு போல்ட்லாம் வந்துட்டு டைட்டாக இருக்கா இல்லையா. ஓகே. மெயின்டெனன்ஸ் ஷுட் இன்க்ளூட் நாட் ஓன்லி த மெட்டீரியல் சர்ஃபேஸ் பட் ஆல்சோ த எக்யூப்மெண்ட். ஸோ அந்த சர்ஃபேஸ் மட்டும் இல்லை, அந்த எக்யூப்மெண்ட்டையும் கூட மெயின்டைன் பண்ணணும். எக்யூப்மெண்ட் ஷுட் பி ரெகுலர்லி செக்ட் அண்ட் ஃபார் broken or damaged parts. Okay. If the equipment is used often and not clean, residue may build up that may cause functional or health issues. ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமதுன்னா அதில் வந்து ஏதாவது ரெசிடியூ ஃபார்ம் ஆகி அது ஃபங்க்ஷனில் ஏதாவது இதாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லைக் ஸோ எக்ஸாம்பிள் வந்து கேபிள்லாம் வந்துட்டு கேபிள் கிராஸ் ஓவர்லாம் வந்துட்டு ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும்னா அதில் இருக்கிற ஆயிலெலாம் வந்துட்டு ஏதாவது ரெசிடியூ ஃபார்ம் ஆகும், அழுக்காயிடும். ஸோ அதனால வந்துட்டு ஸ்மூத்தாக மூவ் ஆகாது. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குன்னு சில ஸ்ப்ரேலாம் இருக்குது. அது ஸ்ப்ரேலாம் அடிச்சு விட்டோன்னா ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும். சப்போஸ் ஒரு எக்யூப்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை, ப்ராப்பராக அது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அவுட் ஆஃப் ஆர்டர் கேனாட் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து மெஷினில் ஒட்டி வச்சிடணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. டேமேஜான ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு கிளைண்ட்டுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா உங்கள் மேலே ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டி மேலே கேஸ் போட்டு தே வில் வின். ஸோ அதனால அவுட் ஆஃப் ஆர்டர்னு ஒரு போர்டு வந்து பக்காவாக போட்டுடணும். க்ளீனிங் ஷெட்யூல் வந்து டெய்லி என்ன க்ளீன் பண்ணணும், வீக்லி எந்தெந்த எக்யூப்மெண்ட் க்ளீன் பண்ணணும், மந்த்லி என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு ஃப்ளோரிங் எப்போ க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பக்காவாக ஒரு ஷெட்யூல் போட்டு அதை மெயின்டைன் பண்ணணும். க்ளீனிங்கான எக்யூப்மெண்ட்ஸ், மெயின்டெனன்ஸ்க்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே, மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் ரூமில் இருக்கணும். டூல்ஸ் அண்ட் க்ளீனிங் மெட்டீரியல்ஸ் ஷுட் ஆல்சோ பி ரெகுலர்லி இன்வென்டரிட் அண்ட் ரீஸ்டாக். ஸோ க்ளீனிங் டூல்ஸ்லாம் வந்துட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காலி ஆகிடுச்சுன்னா திருப்பி புதுசாக வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சிடணும். ஸோ இங்கே பார்த்தோன்னா எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வராது, பட் ஸ்டில் சும்மா ஆனால் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டாண்டிங் எக்ஸசைசஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, இப்போ பார்பிள் கேர்ல் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ கேப்னா பாரோட லென்த் எவ்வளோ 4 to 7 feet இருக்கும், ப்ளஸ் டபுள் வைட் சேஃப்டி ஸ்பேஸ் குஷன். ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேர்த்து 6 feet டோட்டலாக, 3 feet இந்த பக்கம் 3 feet அந்த பக்கம், அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஸோ இதை சும்மா பார்த்துக்கோங்க, பட் இந்த மாதிரி எக்ஸாக்டாக கொஸ்டின்ஸ்லாம் வராது.
என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு தேவை அப்படின்னா, ஒரு ஃபைல் இருக்கணும், ஹேமர், ப்ளையர்ஸ், ஸ்க்ரூ டிரைவர், நைஃபு இதெல்லாம் ரெகுலராக இருக்கணும். கிளீனிங் சப்ளைஸ் என்னென்ன இருக்கணும்னு பார்த்தோம்னா, டிஸ்இன்ஃபெக்டன்ட்டு, ஸ்பெஷாலிட்டி கிளீனர்ஸ், லூப்ரிகன்ஸ், ஸ்பஞ்சு, வேக்யூம் கிளீனர், ஸ்டெயின் ரிமூவர், மாப்பு, பக்கெட்டு இதெல்லாம் மெயின்டெனன்ஸில் இருக்கணும். சும்மா சாம்பிள் 2 ஃபெசிலிட்டி எப்படி வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க. ஒலிம்பிக் பிளாட்ஃபார்ம்ஸ் இங்கே இருக்குது, பார்பிள் ரேக்ஸ் டம்பிள் ரேக்ஸ் இங்கே, வெயிட் மிஷின்ஸ் எல்லாம் பெஞ்ச் ப்ரெஸ் ஏரியா இங்கே. ஸோ சும்மா ரஃபாக நீங்கள் சும்மா பார்த்தாலே தெரியும், அவங்களே போட்டிருப்பாங்க, செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி தான். ஓகே, ஸோ ஒரு செக்லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் சும்மா இவன் யூ ரீட் இட் ஒன்லி யூ வில் நோ. ஃப்ளோரில் என்ன மாதிரி என்னெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு செக்லிஸ்ட்டு, வால்ஸில் என்னென்ன க்ளீன் பண்ணியாச்சுன்னு ஒரு செக்லிஸ்ட், சீலிங்க்கு ஒரு செக்லிஸ்ட், மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு ஃபுல் செக்லிஸ்ட். இது எல்லாமே பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஹவுஸ் கீப்பிங்காக இருந்ததுன்னா இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு டெய்லி டிக் பண்ணிகிட்டே வந்துடுவாங்க. ஓகேயா, இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஹலோ, ஹலோ, ஓகே, டன். சரி, ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு வில் டேக் தி செகண்ட் சாப்டர். ஓகே, 10:45க்கு வில் ஜாயின். ஓகே, ஹலோ, ஓகேண்ணா. ஓகே ஓகே, டன். இது போகிற ஸ்பீடு ஓகே இல்லை, லைக் இது கொஞ்சம் போர் அடிக்கும், அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். பட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன் நான். ஓகேண்ணா ஓகேண்ணா. சரி, ஓகே, டன். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சாப்டர் மட்டும் நீ கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் மோஸ்ட்டாக. ஓகே, 10:45க்கு we will start. ஓகே, ஓகேண்ணா.